Honor 7A அப்புறம் 7C ரெண்டுமே பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஓரளவுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்குது. அது என்ன, அப்புறம் இந்த ரெண்டு ஃபோன் எப்படி இருக்குது, புதுசாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஷாருக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப் அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாம். 7A ரீட்டைல் பாக்ஸில் வரல, வெறும் 7C மட்டும்தான் பாக்ஸில் வந்தது. ஸோ அதை மட்டும் அன்பாக்ஸ் பண்ணலாம். பின்னாடி சில பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஃபோன் இருக்குது. பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணலாம், பின்னாடி இருக்க கவரையும் எடுத்துடலாம். பின்னாடி சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது போக என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு சிம் இஜெக்டர் பின், சில புக்லெட்ஸ், வால் அடாப்டர், அப்புறம் கடைசியாக மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். டைப் சி கிடையாது. இந்த டிசைனை ஆல்ரெடி உங்களுக்கு எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருந்ததுன்னா அது வேறு ஒன்றும் இல்லை. 7C பின்னாடி இருந்து பார்க்க கிட்டத்தட்ட போன வருஷம் வந்த Honor 8 Pro மாதிரியே இருக்குது. இப்போ 7A எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 7Cயை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இருந்தாலும் அடிக்கடி எந்த ஃபோன் என்னன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ 7A அப்புறம் 7C ரெண்டுத்துக்கும் ஒரு சில விஷயம் ஒரே மாதிரி இருக்கனால ரொம்ப இழுக்காமல் அதிகப்படியாக 7Cயை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம். பட் எங்கெல்லாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வருதோ அப்போ 7Aவை பற்றி தனியாக சொல்கிறோம். பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா பின்னாடி 2 கேமரா, ஃப்ளாஷ், அதுக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், கடைசியாக கீழே Honor பிராண்டிங். மிச்சம் இருக்க மெட்டல் பேக் க்ளீனாக இருக்குது. ரைட்டில் பவரும் வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. டாப்பில் எதுவும் இல்லை. லெஃப்ட்டில் ஒரு ஸ்லாட் இருக்குது. இதில் 2 சிம் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு போட முடியும். பாட்டமில் ஸ்பீக்கர், மைக்ரோ USB போர்ட், ப்ரைமரி மைக், அப்புறம் ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இப்போ 7A எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஹெட்ஃபோன் ஜாக்கை டாப்பில் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 2 கிரில் இருக்குது. ஒன்று ஸ்பீக்கருக்கு, இன்னொன்று ப்ரைமரி மைக்காக. டிஸ்பிளேன்னு பார்த்தா 7Cயில் 5.99 இன்ச் ஸ்க்ரீன், 7Aயில் கொஞ்சம் சின்ன 5.7 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. ரெண்டுமே 18:9 டிஸ்பிளே. ரெசல்யூஷன் 1440x720 பிக்சல்ஸ். அந்த சின்ன பெசல், பின்னாடி வளைவான மெட்டல்லாம் இருக்கனால ஃபோனை கையில் யூஸ் பண்ண நல்ல ஃபீல் இருக்குது. அடுத்து என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 7Cயில் Snapdragon 450 சிப் இருக்குது. 7Aயில் Snapdragon 430 சிப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 8 கோர் சிப் தான். ஆனால் 450 14 nm மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பண்ணது. ஸோ பேட்டரி எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஜாஸ்தி கிளாக் ஸ்பீட். அதே மாதிரி 430 28 nm மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பண்ணது. கிளாக் ஸ்பீட் 450 விட கொஞ்சம் கம்மி. கிராஃபிக்ஸ்க்கு 450ல் Adreno 506 GPU இருக்குது. 430 Adreno 505 GPUவோட வருது. நம்ம ஆல்ரெடி Snapdragon 450 Redmi 5ல் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மெமரின்னு பார்த்தா 7C 332 அப்புறம் 464 ரேம் ஸ்டோரேஜ் காம்பினேஷனில் வருது. 7A 332 GB ரேம் ஸ்டோரேஜ் காம்பினேஷனில் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலேயுமே மெமரியை ஜாஸ்தி பண்ண 2 சிம் போக தனியாக மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பேட்டரின்னு பார்த்தா ரெண்டுத்துலேயுமே 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கணும். 7Cயில் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே இருக்கனால பேட்டரி ஜாஸ்தியாக கன்சியூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இருக்க சிப் புது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பண்ணது. ஸோ பேட்டரி எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். ஸோ என்ன தான் 7Aயில் சின்ன டிஸ்பிளே இருந்தாலும் ரெண்டுத்துலேயுமே பேட்டரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் பேட்டரி லைஃப்பை அதிகப்படுத்த Honor சில சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று ஸ்க்ரீன் ரெசல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது ஒன்றும் புதுசு கிடையாது. S சீரிஸ் ஃப்ளாக்ஷிப் இதை ரொம்ப காலமாக பண்ணிட்டு வராங்க. பட் இங்கே என்ன ஒரு விஷயம்னா இது ஏற்கனவே 720p. ஸோ இதுக்கும் மேலே என்ன ரெசல்யூஷனை கம்மி பண்ணுறாங்கன்னு புரியல. அடுத்து இது போக ஒரு அல்ட்ரா பவர் சேவிங் மோடும் கொடுத்துருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இது Android 8 Oreoவை பேஸ் பண்ணி EMUI 8.0ல் ரன் ஆகுது. இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர் சைடில் 7A அப்புறம் 7C ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இதில் இருக்க சில ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை சைடில் ஸ்வைப் பண்ணால் அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் பார்க்க முடியும். அதே கீழே ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பார் வரதெல்லாம் டெய்லி யூஸ்க்கு உதவியாக இருக்கும். வேறு இன்கேஸ் உங்களுக்கு பாட்டமில் இருக்க கீஸ் பிடிக்கலனா நேவிகேஷன் டாக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக 2018ல் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணால் ஒரு சில விஷயம் இருந்தே ஆகணுன்ற மாதிரி ஆகி போச்சு. அதில் ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்த 18:9 டிஸ்பிளே. அடுத்து ஃபேஸ் அன்லாக், அதுவும் இங்கே இருக்குது. மூணாவது பின்னாடி டுவெல் கேமராஸ். இங்கே ஒரு 13 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் செகண்டரி கேமரா கொடுத்துருவாங்க. ஒன் பேப்பர் பார்க்கும்போது இது Honor 9 லைட்டில் வந்து அதே கேமரா மாதிரி தான் தெரியுது. ஆனால் டெஸ்ட் பண்ணாமல் எதுவும் சொல்ல முடியாது. செல்ஃபீஸ்க்கு 8 மெகா பிக்சல் கேமரா ஃப்ரண்ட் ஃப்ளாஷோடு இருக்குது. சாஃப்ட்வேர் சைடில் வைட் அப்பர்ச்சர் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் பின்னாடி வர பிளரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது போக பேனோரமா, HDR, அப்புறம் ஃபுட் அப்படின்னு ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி முன்னாடி 2 கேமராலையுமே பியூட்டி மோட் இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் டைமில் ஆஃபீஸை சுற்றி எடுத்த ஃபோட்டோஸ். இதோட குவாலிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அண்ட் இன்னொரு விஷயம் 7A 7C ரெண்டுத்துலேயுமே ஒரே கேமரா தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 2 ஃபோன்ஸையுமே குறிக்கும். கடைசியாக இப்போ விலையை பற்றி பார்ப்போம். Honor 7A 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 8999 ரூபாய்க்கு கிடைக்குது. அண்ட் இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். Honor 7C 332GB RAM ஸ்டோரேஜ் வேரியண்ட் 9999 ரூபாய்க்கும் 464 வேரியண்ட் 11999 ரூபாய்க்கும் கிடைக்குது. 7C அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இந்த வேலையில் இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முழுசாக டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்களோட கருத்தை ரிவ்யூவில் சொல்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பட்ஜெட் ஃபோன்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. கூடவே கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஷாருக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பாய்.